எவ்ரிவன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் குரூப் 1 எக்ஸாமில் ப்ரிலிமினரி எக்ஸாம் 2025 அதாவது 16/5/2025 அன்னைக்கு கேட்ட கொஸ்டின் ஒவ்வொன்றா பார்க்குறோம். சரிங்களா? ஏற்கனவே ஒரு பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன், ஒரு 10 சம்ஸ். இது பார்ட் 2 வீடியோ. நெக்ஸ்ட் 11வது கணக்கு 6/5 - 5/3 டிவைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் தான் க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ ப்ராக்கெட்ல இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க. 6/9 இருக்குது, ப்ளஸ் 2/3 ஆஃப் 1/2 இருக்குது. 69 கேன்சல் பண்ணலாம். 2 டைம்ஸ் வரும். 2 3s are 6, 3 3s are 9. ஓகே, முதல்ல இது 2/3 + 2/3 ஆட் பண்ணக்கூடாது. முதல்ல ஆஃப் OF அதை முடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஆஃப் முடியும். 2/3 + 2/3 × 1/2. சரிங்களா? மல்டிபிள் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? 2 2 கேன்சல் பண்ணிடலாம். 1/3 மட்டும் வரும். சரிங்களா? இங்க 2/3 + 1/3 2/3 + 1/3. ஓகேங்களா? அப்போ என்ன கீழே 3 தான், மேலே 2 + 1 3. 3 3 கேன்சல் பண்ணி என்ன ஒரு ஆன்சர் 1 வரும். இப்போ இந்த பிராக்கெட் ஃபுல்லா என்ன ஆன்சர் 1. ஞாபகம், இந்த பிராக்கெட் ஃபுல்லா 1 இருக்கு பாருங்க. -2/5 ஆஃப் இந்த 1. அப்போ பெருக்கல் மல்டிபிள் போட்டு 1 போடுவோம், அது அவ்வளவுதான், விட்டுருங்க. இப்போ -2/5 மட்டும் தான் இருக்குது அங்க. சரிங்களா? வேற எதுவும் இல்லை. இங்க பாருங்க 6/5 இது பண்ணுங்க. 5 × 3 15 வரும். 15 - 5 என்ன வரும்? 15 - 5 10/3. சரிங்களா? அந்த 3 அங்க போவோம், மேல போவோம். மல்டிபிள் 3 போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ டிவைட் இருக்குது, டிவைட் அப்படியே எழுதிங்க. இங்க மேல சால்வ் பண்ணுங்க. 4 - 2 × 4 என்ன வரும்? 8. 8 - 1 என்ன வரும்? 7/2 வரும். 7/2 அந்த 2 எங்க போவோம்? மேல போவோம். ஏற்கனவே அங்க 2 இருக்கு. அப்போ 2 2 மல்டிபிள் பண்ணா 4/, இங்க 7 மட்டும் வரும். டிவைடட் பை இங்க வாங்க. 2 × 5 10. 10 - 3 என்ன வரும்? 10 - 3 7/, இந்த 2 அப்படி எழுதி. ஓகேங்களா? 6 10 கேன்சல் பண்ணலாம். 3 2s are 6, 5 2s are 10. 3 × 3 என்ன வரும்? 9/5 டிவைட் இங்க வாங்க. 7 × 4 28. 28 - 4 24/7/2. சரி, இது என்ன இருக்கு? டிவைட் இருக்குது. இப்போ 9/5 மல்டிபிள்னு போட்டு கீழே இருக்கிறது மேலே எழுதுங்க, மேலே இருக்கிறது கீழே எழுதுங்க. இப்போ 7/2 24/7. ஓகேங்களா? சரி, எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்? இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாம். 9/5 × 7/2 அப்படி எழுதுங்க. இன்ட்டு 24/7 எப்படி எழுதலாம்? 7/24 எழுதலாம். 7/24 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? 9 × 24 கேன்சல் பண்ணலாம். 3 3s are 9, 8 3s are 24. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. சரிங்களா? 7 7 49. 49 × 3 7 2 2 12 2 147. 147 மேலே 147 147 2 10 10 × 8 80. இங்க பார்த்தீங்கன்னா 147/18 வந்துருக்கு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் 1ன்னு சொல்லிட்டோம். மீதி என்ன இருக்கு? -2/5 இருக்கு, அதை கொண்டு வரணும். சரிங்களா? அதாவது -2/5 அதை கொண்டு வரணும். இப்போ -2/5 பண்ணலாம். இப்போ இங்க 80 இருக்கு, இங்கேயும் 80 பண்ணுங்க. இங்க 80 பண்ணணும்னா மேலே கீழே 16 மல்டி பண்ணுங்க. 16 மல்டி பண்ணா 5 × 16 வந்து 80 ஆயிரும். அப்போ டினாமினேட்டர்ல கீழே 80 வச்சுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா 147 - 2 × 16 32. ஓகேங்களா? 147ல இருந்து 32 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா 5 7 - 2 5 4 - 3 1 அப்புறம் 1 115/18 வருது. ஓகேங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 5ஆல கேன்சல் பண்ணலாம். என்ன வரும்? கீழே என்ன வரும்? 1 ரிமைண்டர் 3 வரும். 6 5s are 30. கீழே 16 வரும். மேலே 2 5s are 10 ரிமைண்டர் 1 3 5s are 15. அப்போ 23/16 அதான் ஆன்சர். இந்த இடத்துல போடுறேன். 23 எழுதுங்க. 16 1 டைம் வரும் 16. ரிமைண்டர் என்ன? 7. இப்போ என்ன எழுதணும்? கீழே 16 இருக்குது, கீழே 16 தான் வரும். சரிங்களா? டினாமினேட்டர் 16 தான். மேலே என்ன வரும்? 1 கோஷன்ட் எழுதுவோம், ஈவு. மீதி என்னது? 7. இப்போ 1 7/16 அதான். சரிங்களா? 1 7/16. சரிங்களா? டினாமினேட்டர் 16 எழுதுனாவே இது ஆன்சர் வரும், வேற எதுவும் 16 இல்லை பெரும்பாலும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் 12வது சம் பாருங்க. 8 நபர்கள் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்தால் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை 12 நபர்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 நபர்கள், அதாவது ஆட்கள். அப்போ ஆட்கள் எழுதிங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அப்போ நேரம், ஆட்கள் நேரம். வேலையை செய்தால் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பர்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாங்க? நாட்கள் வந்து 20. ஓகேங்களா? அப்போ 8 நபர்கள் 8 போட்டுங்க. நேரம் வந்து 9 மணி நேரம் வேலை செய்கிறாங்க.
ஒரு வேலையை 20 நாட்கள்ல முடிக்கிறாங்க. 20 நாட்கள். ஓகேங்களா? அடுத்தது வாங்க. அடுத்தது அதே வேலையை 12 நபர்கள் 12 ஆட்கள் வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்றாங்க. 10 மணி நேரம் வேலை செய்றாங்க. வேலை செய்தால் எத்தனை நாட்கள் முடிப்பேன்னு கேட்கறாங்க. எத்தனை நாட்கள் கேட்கறாங்க, அதாவது எக்ஸ்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இது ஆட்கள், நாட்கள், நேரம் எல்லாமே கொடுத்துட்டோம். எந்த வேலையை செய்யறாங்கன்னு சொல்லல. ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வேலையே சொல்லல. இப்போ ஒர்க்கை சொல்லியிருந்தாங்க, இந்த வேலை தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை டினாமினேட்டர்ல எழுதுவோம், கீழே எழுதுவோம், டிவைட் பண்ணி. அதான் எதுவுமே சொல்லல. டேரக்டா ஆன்சர் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் லைன் எழுதலாம். 8 இன்ட்டு 9 இன்ட்டு 20 ஈக்குவல் டு கீழே வாங்க ரெண்டாவது லைன் 12 இன்ட்டு 10 இன்ட்டு எக்ஸ். அவ்வளோதான். ரெண்டாவது லைன் அப்படியே எழுதிடும். சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. இப்போ நான் எது கேன்சல் பண்ணலாம், ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் 2யும் 2ம் கேன்சல் பண்ணலாம். இங்கே ஒரு முறை வரும், இங்கே 6 டைம்ஸ் வரும். சரி, நெக்ஸ்ட்டு 6ஐயும் 9ஐயும் கேன்சல் பண்ணலாம். 2 டைம்ஸ் வரும். 2 3 சார் 6, இங்கே 3 3 சார் 9. அவ்வளோதான், எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த பக்கம் இப்போ 2ம் 8ங்குது, இங்கே ஒரு முறை வரும், இங்கே 4 டைம்ஸ் வரும். 4 சார் 8. அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? ஒரு கோடு போடுறேன். சரி, இந்த பக்கம் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது, எழுதிட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4ம் 3 இருக்குது. 4 இன்ட்டு 3 எவ்வளோ வரும்? 12 வரும். சரிங்களா? அப்போ 12 ஆட்கள் 10 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்கள் முடிப்பாங்க? 12 நாட்கள்ல முடிப்பாங்க. சரிங்களா? ஆன்சர் என்ன? 12 days. டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 13வது கணக்கு. ஒரு பகடையில் 2க்கு அருகில் 3, 5 மற்றும் 6 உள்ளது எனில் கீழே கொடுக்கப்பட்ட கூற்றில் உறுதியான உண்மை எது அப்படின்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பகடை வரைஞ்சிக்கலாம். சரி, ஒரு பகடை வரைஞ்சாச்சு. என்ன சொல்றாங்க? 2க்கு அருகில் 3, 5 மற்றும் 6 உள்ளது. இப்போ 2 இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ 3 இங்க இருக்குது, 5 இங்க இருக்குது. 2க்கு அருகில் 3 இருக்குது, 5 இருக்குது, அடுத்தது 6 இருக்குது. சரிங்களா? 6 பக்கத்துல எங்கேயோ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல கூட 6 இருக்கலாம், இந்த இடத்துல கூட 6 இருக்கலாம். சரிங்களா? 3 இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், அந்த பக்கமும் இருக்கலாம். 2 பக்கத்துல இருக்கிறதுல 5ம் இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். சரிங்களா? எங்கனாச்சும் இருக்கலாம். சரியா? இப்போ இது மேல் பக்கம்னு வச்சுங்க, இந்த பக்கமும் இந்த பக்கமும். சரிங்களா? சரி, இப்போ இதுல இருக்கிற உண்மை என்னன்னு கேக்குறாங்க. 3க்கு அருகே 6 உள்ளதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அருகே 6 உள்ளதுன்றாங்க. 6 இருக்கலாம், அந்த பக்கம் தான் இருக்குது. சரிங்களா? அந்த பக்கம் இருக்கலாம், இந்த பக்கம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். சரிங்களா? ஆனா உண்மையான உறுதியான உண்மை எதுன்னு தான் கேக்குறாங்க. சரியா? 1க்கு அருகே 4 உள்ளதுன்னு இருக்குது. சரிங்களா? எங்க இருக்குன்னு பாருங்க. 1 இங்க கண்ணுக்கே தெரியல. 1க்கு அருகே 4 உள்ளதுன்னு சொல்றாங்க. இப்போ 4 இடம் ஃபில் பண்ணிட்டோம். 2க்கு பக்கத்துல 3, 5, 6, 4 ஃபில் பண்ணிட்டோம். மீதி 2 தான் இருக்குது. மீதி 2 என்ன இருக்கும்? 1 1 இருக்கும், இல்லைன்னா 4 இருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. மீதி நம்மளுக்கு தெரியாத இடம். சரிங்களா? அப்போ தெரியாது, இது 1 4 தான் இருக்குது. அப்போ 1 4 கண்டிப்பா பக்கம் தான் இருக்கும். சரிங்களா? இந்த பக்கம் கீழ் பக்கமா 4 இருக்கலாம், அது பக்கத்துல 1 இருக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா கீழ் பக்கம் 4 இருந்தா இந்த பக்கம் கூட இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. சரியா? இப்போ 1க்கு அருகே 4 உள்ளது தான் ரைட். ஓகேங்களா? சரி, சும்மா அருகே 3, 5, 6 இருக்குது. இன்னும் 2 இடம் தான் தெரியல. அது 2 இடம் என்னது? 1, 4 மட்டும் தான் தெரியும். அது 2 கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? பக்கம் தான் இருக்கும். அதுதான் வந்து உறுதியான இது. சரியா? எது அவங்க கொடுக்கலையோ 1க்கு அருகே 4 உள்ளது, 4 பக்கம் தெரிஞ்சிருச்சு, மீதி 2 பக்கம் தான் தெரியல. அந்த 2 பக்கம் என்ன ஆகும்? 2ம் பக்கமா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ 1க்கு அருகே 4 உள்ளது, அதே ஆன்சர். சரிங்களா? அடுத்த கணக்கு. நெக்ஸ்ட், ரமேஷ் 15,600ஐ 3 ஆண்டுகளுக்கு கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூ. 183 ஆக 5% ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைத்தால் அசலின் மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. அசல் என்னன்னு கேட்கறாங்க, இதோட வேல்யூ கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு சிஐ மைனஸ் எஸ்ஐ உங்களுக்கே தெரியும். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஃபார்முலா என்ன? ஃபார்முலா R/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + R/100. இதுதான் ஃபார்முலா. 3 வருடம்னா இதுதான் ஃபார்முலா. சரி, சிஐ மைனஸ் எஸ்ஐ கொடுத்துட்டாங்க. என்னது? 183 ஈக்குவல் டு பி. அதான் கண்டுபிடிக்கணும் அசல். R/100 இருக்குது. ஆர்ன்றது 5% கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ 5/100 இன்ட்டு 5/100 2 முறை எழுதிங்க, ஏன்னா ஸ்கொயர் இருக்குது. இன்ட்டு 3 + R/100 இருக்குது. 3 + R னா 5/100. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? 5 நூறையும் கேட்கலாம். இங்கே ஒரு முறை வரும், இங்கே 2 5 10 0, இங்கே ஒரு முறை 2 5 10 0, இங்கேயும் ஒரு முறை 2 5 10 0. சரிங்களா? இப்போ 183 இருக்குது. இப்போ 183 ஈக்குவல் டு பிரின்சிபல் பி இன்ட்டு என்ன வரும்? இந்த 20 இங்கே பாருங்க, இங்கெல்லாம் என்ன இருக்குது? 1/20 1/20 அப்படி கிட்ட 1/20 இன்ட்டு இந்த 20 இங்கே பாருங்க, 20 × 3 60ன்னு வரும். 60 + 1 என்ன வரும்? 61. 61 வகுத்தல் கிளை 20. இந்த 20 எங்க பெருக்கி ஃபுல்லா 20 போட்டுட்டீங்க. சரி, இப்போ பாருங்க மேலே பாருங்க, இந்த 61ஐயும் 183 கேன்சல் பண்ணுறேன். இங்கே ஒரு 3 × 61 183. சரிங்களா? சரி, இப்போ இங்கே என்ன இருக்குது? 3 மட்டும் தான் இருக்குது. இன்ட்டு இந்த 20 20 20 3 பெருங்க. பெருங்கன்னா 20 × 20 400, 400 × 20 சரி 8000 வரும். சரிங்களா? 20 × 20 400, 400 × 20 8000 வரும். 8000 இது பக்கம்
வகுத்து 2 போச்சுன்னா பெருக்கல் இன்ட்டு 8000 ஈக்குவல் டு இங்கே அசல் மட்டும் பி மட்டும் இருக்கும் சரிங்களா. இது பெருக்கிட்டீங்கன்னா அவ்வளோ ஆன்சர். அப்புறம் 0 0 0 3 24. அப்போ அசல் பி ஈக்குவல் டு எவ்வளோ 24,000 ரூபாய். ஓகேங்களா. எங்க இருக்கு பாருங்க சி ஆன்சர் 24,000. ஓகேங்களா. அடுத்து எனக்கு போகலாம். நெக்ஸ்ட் 15வது கணக்கு. பீட்டர் என்பவர் ஒரு தேர்வின் அதிக மதிப்பெண்களில் 30% பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். மேலும் வால் என்பவர் அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களில் 40% பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்களை காட்டிலும் 15 மதிப்பெண்கள் அதிகம் பெறுகிறார் எனில் அந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். ஈஸியான கணக்கு தான். கொஞ்சம் திங்க் பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடலாம். பீட்டர் என்பவர் ஒரு தேர்வின் அதிக மதிப்பெண்களில் 30% பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறான்னு வருது. அதிக மதிப்பெண்களில் சரிங்களா. என்ன மதிப்பெண் நம்மளுக்கு தெரியாது. அது வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம் சரிங்களா. அப்போ 30% பெறுகிறார். அப்போ 30% ஆஃப் எக்ஸ் சரி மதிப்பெண்ல 30% பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார் சரிங்களா. அப்போ 10 மதிப்பெண் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா ஒரு 10 மார்க் எடுத்தானா இவன் பாஸ் ஆயிட்டுப்பான் சரிங்களா. ஒரு 10 மார்க் அதிகமா எடுத்திருந்தா பாஸ் ஆயிருப்பான் சரிங்களா. அப்போ இவன் பாஸ் ஆகணும்னா எவ்வளவு எடுக்கணும், ஒரு 10 மார்க் சேர்ந்து எடுக்கணும். பிளஸ் 10 போட்டுங்க ஈக்குவல் டு அதே தேர்வினை பால் என்பவர் அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களில் 40% பெற்று 40% பெறாரு சரிங்களா. அப்ப என்ன எழுதணும் 40% ஆஃப் எக்ஸ் சரி மதிப்பெண்ல 40% பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்களை காட்டிலும் 15 மதிப்பெண்கள் அதிகமா வாங்கிட்டாரு. பாஸ் பண்றதுக்கும் மேல 15 மார்க் அதிகமா வாங்கிட்டாரு. 15 மார்க் அதிகமா வாங்கிட்டாருன்னா எவ்வளவு பாஸ் மார்க், 15 மார்க் கம்மியா இருந்தா அதான் பாஸ் மார்க். அப்போ -15 ஓகேங்களா. சரி எனில் அந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் என்னன்னு கேட்கறாங்க. இப்ப தேர்ச்சி மதிப்பெண் வேணும். முதல்ல எக்ஸ் கண்டுபிடிங்க, அப்புறம் தேர்ச்சி மதிப்பெண் கண்டுபிடிச்சலாம் சரிங்களா. எக்ஸ் கண்டுபிடிக்கலாங்களா. சரி ஈக்குவேட் பண்ணிட்டீங்கன்னா 30% இருக்குது. 30%னா 100 எழுதிக்கிறீங்க இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒரு 10 போட்டுங்க ஈக்குவல் டு இங்க 40% இருக்குது. 40/100 இன்ட்டு ஆஃப்னா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 15 எழுதிங்க 15 ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்கேயும் ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். இப்போ என்ன ஆகுது 3/10 எக்ஸ். அப்போ என்ன வரும் 3x / 10 பிளஸ் 10 ஈக்குவல் இங்க என்ன ஆகுது 4x/10 4x / 10 மைனஸ் 15 ஓகேங்களா. சரி எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. அப்போ என்ன வரும் 3x/10 மைனஸ் பிளஸ் 4x/10 இருந்துச்சுன்னா மைனஸ் 4x/10 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு பிளஸ் 10 இருந்துச்சுன்னா மைனஸ் 10 வரும். அப்போ ஏற்கனவே இங்க -15 இருக்குது. இந்த பிளஸ் 10 இருந்துச்சுன்னா -10 ஓகேங்களா. சரி கீழே 10 இருக்குது 10 எழுதிக்கிங்க. மேல பார்த்தீங்கன்னா 3x - 4x வரும் -x வரும். அப்போ -x ஈக்குவல் டு இந்த -15 -10 -25 -25 மைனஸ் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ x ஈக்குவல் டு 10 ஆன்சர் 25 இருக்கு. இந்த 10 ஆன்சர் வந்துச்சுன்னா 25 × 10 வரும். அப்போ என்ன வரும் 215 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 250. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணுங்க. 30% ஆஃப் எக்ஸ் பிளஸ் 10 இருக்குதுன்னா இதில் அப்ளை பண்ணினா இதுலேயும் அப்ளை பண்ணலாம். நம்ம விருப்பம் தான். ஏதாவது ஒன்றுல அப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதில் அப்ளை பண்ணினா இன்னும் ஈஸி சரிங்களா. 3x/10 + 10 இருக்குதா இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலாக 215 அப்ளை பண்ணுங்க. அப்போ 3 எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்றீங்க 250 3 × 250 வகுத்தல் 10 பிளஸ் 10 போட்டுங்க சரிங்களா. இதான் தேர்ச்சி மதிப்பெண். சரி ஒரு 0 கேன்சல் பண்ணுங்க. 3 25 பிறகு என்ன வரும் 75 வரும். பிளஸ் ஒரு 10 75 10 கூட்டினீங்கன்னா என்ன வரும் 85 ஓகேங்களா. சரி இதுதான் தேர்ச்சி மதிப்பெண். 85 எங்க இருக்கு பாருங்க சி ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து ஒரு செவ்வகத்தின் மூலைவிட்டமானது அதன் குறுகிய பக்கத்தின் 3 மடங்காக உள்ளது எனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். ஒரு செவ்வகம் போட்டுக்கலாம். இப்போ செவ்வகத்தினுடைய மூலைவிட்டம் வரைஞ்சிக்கலாம். செவ்வகத்தினுடைய மூலைவிட்டமானது அதன் குறுகிய பக்கம்னா இதுதான் குறுகிய பக்கம் சரிங்களா. இந்த குறுகிய பக்கத்தின் அப்ப எது குறுகிய பக்கம்னா அகலம் தான் குறுகிய பக்கம். நீளம் வந்து 7 சொல்லலாம் சரிங்களா. 3 மடங்காக உள்ளதுன்னு சொல்லிக்கலாம். குறுகிய மூலைவிட்டம் வந்து எவ்வளவுக்குது குறுகிய பக்கத்துக்கு 3 மடங்காகுது. குறுகிய பக்கம் பி அப்ப 3 மடங்குன்னா 3b வச்சுக்கலாம் சரிங்களா. இதனுடைய லென்த் தெரியும் உங்களுக்கு மூலைவிட்டம்னா அது வந்து பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அப்ப என்ன வரும் L² + B² வரும். ஸ்கொயர் ரூட் போட்டு L² + B² நீளம் ஸ்கொயர் பிளஸ் அகலம் ஸ்கொயர் ரூட்டும் போடணும் சரிங்களா. இதை வச்சு நீளம் அகலத்தினுடைய விகிதம் கேட்கறாங்க கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. இப்போ என்ன இருக்குது 3b = √L² + B². ரெண்டும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ரூட் கேன்சல் ஆகும். அப்போ என்ன வரும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9b². 3 ஸ்கொயர் பண்ணா 9 b² பண்ணா b². 9b² = ரூட் கேன்சல் ஆகும். L² + B² + B² சேர்த்துவாங்க. இப்போ ஏற்கனவே 9b² இருக்கு + B² இருந்துச்சுன்னா -b² வரும் ஈக்குவல் டு L² சரிங்களா. 9b² - B²னா
8b ஸ்கொயர்னு வரும் ஈக்குவல் டு 8b ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ 8 மட்டும் இங்கே வச்சுக்கலாம். எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் மல்டிபிள் இன்சேஷன் டிவைட் பை பி ஸ்கொயர். இந்த 8 கீழே 1ங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது எல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் தான். ரெண்டு பக்கம் ரூட் எடுங்க. ரூட் எடுத்தீங்கன்னா இப்போ எல் பை பின்னு வரும். இங்கே ரூட் எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போ 8க்கு ரூட் எடுக்கணும். ரூட் 8 டிவைட் பை ரூட் 1ன்னு வரும். சரிங்களா? இப்போ ரூட் 8னா என்ன எழுதலாம்? இப்போ எல் பை பி ஈக்குவல் டு திருப்பி எல் பை பி ஈக்குவல் டு ரூட் 8னா 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதலாம். சரிங்களா? 1 ரூட் எடுத்தோம்னா 1 தான். சரிங்களா? ரூட் 8னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். 2 2க்கு ஒரு 2 எடுத்துலாம். 2 ரூட் 2. சரி, அப்போ 2 ரூட் 2 பை 1 அதான் ரேஷியோ வந்து 2 ரூட் 2 ரேஷியோ 1 டி ஆன்சர். ஓகேங்களா? சரி, அடுத்த கணக்கு போ. நெக்ஸ்ட் 17வது கணக்கு. ஏ கமா பி இன் மீ ஓ வா மீ பெரு பொது வகுத்தி 15 மற்றும் ஏ கமா பி ஆகியவை ஈரிலக்க எண்கள் எனில் இவ்வாறு எத்தனை இணை எண்கள் காணப்படுகின்றன? இணை எண்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஏவும் பியும் ஈரிலக்க நம்பரும். சரிங்களா? டபுள் டிஜிட்டல் தான் நம்பர் வரும். சரிங்களா? மீபேவா 15ன்னா அப்ப என்ன ஆகும்? ஏ கமா பி ஃபர்ஸ்ட் வந்து 15,15 இருந்தாலையும் மீபேவா 15 தான். சரிங்களா? அப்புறம் 15, இதனுடைய மடங்கு எழுதுங்க. 30ன்னு இருந்துச்சுன்னா அதுவும் 15 தான். சரிங்களா? அப்புறம் 15, 45 இதோட 15 கொட்டுறீங்க, அதுக்கும் ஆன்சர் 15 தான். இப்போ 15, 60 அப்புறம் 15, 75 அப்புறம் 15, 90 அவ்வளோதான். 15, அப்புறம் 90யோட 15 ஆட் பண்ணால் 105 போகும். அது வந்து கிடையாது, அது 3 இலக்க என்ன ஆயிடுது. சரிங்களா? அப்போ இங்கே பாருங்க, இது புறாத்துக்குமே மீபேவா ஹெச்சிஎஃப் வந்து 15 தான். இப்போ 1 2 3 4 5 வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, 5 ஹெச்சிஎஃப் வந்துருச்சு, 5 நம்பர்ஸ் வந்துருச்சு டபுள் டிஜிட். இது திருப்பி எழுதுங்க. 13 15 45 15 இதை அப்படியே திருப்பி எழுதலாம். இப்போ இன்னொரு 5 வரும். அப்போ 5 + 5 வளர்ச்சி டோட்டலாக 10 ஆச்சு. இங்கே ஒன்று இருக்குது, இதை திருப்பி எழுதுனாலையும் அதே தான். 15, 15 திருப்பி எழுதுனாலும் அதே தான். அப்போ என்ன வரும்? டோட்டலாக 11. சரிங்களா? இப்போ ஈரிலக்க இணை எண்கள் எத்தனை வரும்? 11 வரும். ஓகேங்களா? அடுத்து என்னப்பா? நெக்ஸ்ட் 18வது கணக்கு. ஒரு கூட்டுத்தொடரில் T7 - T4 = 20 எனில் பின்வருவனவற்றில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். முதல்ல T7 - T4 = 20 கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்னன்னு பாத்துங்க. T7னா நம்மளுக்கு Tn என்னன்னு தெரியும், a + n - 1 × d. சரிங்களா? T7னா என்ன வரும்? ஏன்றது a + n - 1னா 7 - 1 என்ன வரும்? 6d. அடுத்தது -T4. சரிங்களா? T4னா என்ன? a + n - 1 4 - 1 3ன்னு வரும், 3dன்னு வரும். சரிங்களா? இங்க மைனஸ் இருக்கிறதுனால என்ன பண்றோம்? -a - 3dன்னு வரும். இப்போ -a - 3d. சரிங்களா? ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஏவும் -a கேன்சல் பண்ணுங்க. 6d - 3d என்ன வரும்? 3dன்னு வரும். 3d = 20. அப்போ d யோட வேல்யூ என்ன வரும்? 20/3ன்னு வரும். ஓகேங்களா? எழுதிட்டோம். டி கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க கொடுத்துங்கிறதுல இருந்து டி கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? சரி, ஆன்சருக்கு வரும். ஆப்ஷனுக்கு பின்வருவற்று எது தவறானதுன்னு கேட்கறாங்க. எது ராங் கண்டுபிடிக்கணும். முதல் உறுப்பை தீர்மானிக்க இயலாது. கண்டிப்பா தீர்மானிக்க இயலாது. T7ஓ T4ஓ ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாக்க தான் அதை பத்தி ஏதாவது யோசிக்கலாம். இல்ல டி தான் கண்டுபிடிக்க முடியுது, முதல் உறுப்பை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கரெக்டா அதை விட்டுருங்க. முதல் உறுப்பிற்கும் 10வது உறுப்பிற்கும் உள்ள வித்தியாசம் 60ன்னு கொடுத்துக்கிறோம். முதல் உறுப்பு என்னது? முதல் உறுப்பு T1ன்றது என்னது? ஏ. 10வது உறுப்பு என்ன? இதுல n பதிலா 10 நம்பர் பண்ணீங்கன்னா a + 9d வரும். அப்போ வித்தியாசம் தான் சொல்லியிருக்காங்க. 10வது உறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் தான் சொல்லிக்கிறாங்க. அப்போ T10ல இருந்து T1 மைனஸ் பண்ணணும். சரிங்களா? T10 என்னது? a + 9d மைனஸ் T1 வந்து a, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றீங்க. மைனஸ் பண்ணா வித்தியாசம் வந்து 60ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? 60 பார்க்கலாம். ஈக்குவல் டு 60ன்னு போடுங்க. பிளஸ் a மைனஸ் கேன்சல் பண்ணிருக்கு. 9d = 60. 9d = 60 வருது. இப்போ d பதிலா 20/33 போடுங்க. 20/3 dனா 20/3 நாம இப்பதான் கண்டுபிடிச்சோம். ஒரு முறை வரும், 3 முறை வரும். சரிங்களா? 3 20 பிறகு என்ன வரும்? 60. சரிங்களா? அப்ப அது கரெக்ட். சரிங்களா? அப்போ முதல் உறுப்பிற்கும் 10வது உறுப்பிற்கும் உள்ள வித்தியாசம் 60ன்னு சொல்லிக்கிறாங்க, அதுவும் ரைட்டு. அப்ப இது ஆன்சர் கிடையாது. என்ன கேட்கறாங்க? எது தவறானதுன்னு தான் கேட்கறாங்க. 3வது வாங்க. 12வது உறுப்பிற்கும் 20வது உறுப்பிற்கும் கூட்டு சராசரி 16வது உறுப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ 12வது உறுப்பும் 20வது உறுப்பும் கண்டுபிடிங்க. சரிங்களா? கண்டுபிடிச்சு கூட்டு சராசரி ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல வருங்க. சரிங்களா? 12வது உறுப்பு என்ன வரும்? 12வது உறுப்புனா a + 11d. சரிங்களா? பிளஸ் அடுத்து 20வது உறுப்பு a + 19d ரெண்டுத்தையும் கூட்டிட்டோம், வகுத்தல் 2. சரிங்களா? ஏன் கூட்டினா என்ன வரும்? 2a வரும். சரி, 2a + 11dயும் 19dயும் கூட்டிங்கன்னா என்ன வரும்? 30d வரும். 30d வகுத்தல் 2. அப்ப என்ன வரும்? 2a/2 எழுதலாம், 30d/2 எழுதலாம். அப்ப என்ன வரும்? a + 30dன்னு வருது. சாரி, 15d. 30/2 என்ன வரும்? 15dன்னு வரும். இப்போ a + 15d என்னது?
இங்க n-1 எழுதும். அப்ப 16 - 1 தான் 15. அப்ப இது எத்தனாவது உறுப்பு? 16வது உறுப்பு. அப்ப என்ன ஆன்சரு? 12வது உறுப்புக்கும் 20வது உறுப்புக்கும் கூடுசாராது 16வது உறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட். அப்ப சி ஆன்சரும் இல்லை. சரிங்களா? இன்னும் ஒன்னே ஒன்று தான் இருக்குது. 5வது உறுப்புக்கும் 30வது உறுப்புக்கும் கூடுசாராசரி 14வது உறுப்பு. அதான் ஆன்சர். சரிங்களா? என்ன செக் பண்ணிக்கலாம். என்ன ஆன்சர் நாட் நோன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதனால செக் பண்ணிக்கலாம். 5வது உறுப்பு a பிளஸ் 4d. சரிங்களா? n-1 4d. 30வது உறுப்பு a பிளஸ் 30 என்ன வரும்? 29d. ரெண்டுத்துக்கும் உள்ள கூட்டு சராசரினா ரெண்டுத்தையும் கூட்டி 2 வகுக்கிறீங்க. a பிளஸ் a 2a பிளஸ் 4d பிளஸ் 29d என்ன வரும்? 33d வருது. வகுத்தல் 2. 2a பை 2 a கேன்சல், 2 கேன்சல், a பிளஸ் 33 2னா 17.5 30 15 16 17 16 புள்ளி சம்திங் வருது. அப்ப இது கிடையாது. சரிங்களா? அப்ப டி ஆன்சர் தான் தவறு. சரிங்களா? 14வது உறுப்புன்னு சொல்லியா, 14வது உறுப்பு வரல. எது தவறானதுன்னு கேட்கறாங்க. அப்ப இதுதான் டி ஆன்சர் தான். ஊதியங்களின் கூடுதல் 33,000. ஓகேங்களா? இப்போ ஏபிசி 3 பேர் சேர்ந்து 33,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அவர்கள் அவரவருடைய வருமானத்தில் இருந்து முறையே 80%, 85% மற்றும் 75% செலவு செய்கின்றனர். இதெல்லாம் வந்து செலவு செய்யறாங்க. மேலும் அவர்களுடைய சேமிப்பு 7:6:9 எனில் பியின் ஊதியம் என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? இது மூணும் செலவு. சரிங்களா? ஏ வந்து 80%, பி வந்து 85%, சி வந்து 75% செலவு செய்யறாங்க. ஆனா அவங்க கொடுத்துருக்கிறது அவர்களுடைய சேமிப்பு தான் கொடுத்துருக்காங்க. 7:6:9 எனில் பியின் ஊதியம் கேட்கறாங்க. பியோட சம்பளம் எவ்வளோன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ சேமிப்பு 7, 6, 9 வந்து 80% ஊதியம் பெறாரு. சரிங்களா? அப்ப எவ்வளவு சேமிக்கிறாரு? 20% சேமிக்கிறார். சரிங்களா? அப்போ 20% சேமிக்கிறார். 20% ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஏ வந்து ஏவோட சம்பளத்துல 20% சேமிக்கிறார். போட்டுங்க ரேஷியோ. அடுத்தது பி வந்து எவ்வளவு சேமிக்கிறாரு? 85% செலவு செய்யறாரு. அப்படின்னா 15% சேமிக்கிறார். அப்போ 15% ஆஃப் பி இவர் சேமிக்கிறது 15% சேமிக்கிறார். அடுத்தது சி வந்து எவ்வளவு செலவு செய்யறாரு? 75% செலவு செய்யறாரு. அப்ப எவ்வளவு சேமிப்பாரு? 100ல 25% சேமிப்பாரு. அப்போ ரேஷியோ 25% ஆஃப் சி அதான் சேமிக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் செலவு. 100ல இருந்து அதை கழிச்சிடும். அதான் சேமிப்பு. ஈக்குவல் டு கொடுத்துருவாங்க 769. அப்போ நம்ம என்ன தரோம்? ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போ 7x எழுதலாம், ரேஷியோ 6x எழுதலாம், ரேஷியோ 9x அப்படி எழுதலாம். ஓகேங்களா? ரேஷியோன்றதுனால எல்லாத்துலையும் ஒரு எக்ஸ் 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 எடுக்கிறோம். இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம் நம்ம. இப்போ எழுதுங்க 20% ஆஃப் ஏ ஈக்குவல் டு எவ்வளோ சேமிக்கிறாரு? 7x. ஓகேங்களா? சரி. ஈக்குவல் டு என்னது? 7x எழுதுங்க. சரி. இப்போ 20% தெரியும். 20/100 இன்ட்டு ஏ எப்படி எழுதிங்க? ஈக்குவல் டு 7x. ஓகேங்களா? சரி. இப்போ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 2 10 இருக்குது. இங்கே ஒரு முறை வரும், இங்கே 5 டைம்ஸ் வரும். சரிங்களா? இப்போ கீழே டிவைட் பை 5 மட்டும் தான் இருக்குது. அப்போ ஏ ஈக்குவல் டு இந்த 5 சைடுன்னு போயிருங்க. 7x இன்ட்டு 5 என்ன வரும்? 35x. இப்போ ஏவோட ஏ வந்து எவ்வளோ? 35x. ஓகேங்களா? சரி. அடுத்தது பிக்கு வருவோம். பி என்னது? 15% ஆஃப் பி, அதாவது 15/100. பியோட சம்பளத்தில் 15% வந்து சேமிக்கிறாரு. சரி. ஈக்குவல் டு எவ்வளோ? 6x. ஓகேங்களா? சரி. இப்போ கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும்? 3 × 5 15. 5 கேன்சல் பண்ணுறோம். 2 5 10 0. சரிங்களா? அப்போ 3யும் 6யும் கேன்சல் பண்ணலாம். 1 டைம் வரும், இங்கே 2 டைம்ஸ் வரும். 2x மட்டும் தான் இங்கே இருக்குது. இந்த 20 இங்கே எட்டு வந்துடும். அப்போ b ஈக்குவல் டு 20 இங்கே வச்சுன்னா என்ன வரும்? 20 × 2 40x வரும். இது வந்து b. ஓகேங்களா? அடுத்தது வரும் சிக்கு வாங்க. 25%. அப்போ 25/100 இன்ட்டு சி ஈக்குவல் டு என்ன வரும்? 9xன்னு வரும். ஓகேங்களா? சரி. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 1 டைம் வரும். இங்கே 4 × 25/100. இந்த 4 ஆன்சர் தெளிவு. அப்போ சி ஈக்குவல் டு 9 × 4 எவ்வளோ? 36x. ஓகேங்களா? சரி. இப்போ ஏவோட சம்பளம் 35x, பியோட சம்பளம் 40x, சியோட சம்பளம் 36x. சரியா? ரேஷியோவில் இருக்குது. இப்போ இது மூணுத்தையும் கொடுங்க. ஏ சம்பளம், பி சம்பளம், சி சம்பளம். 35x ப்ளஸ் 40x ப்ளஸ் 36x ஈக்குவல் டு எவ்வளோ? எவ்வளோ சம்பளம்? 3 பேர் ஊதியங்களின் கூடுதல் எவ்வளோ? 33,300. ஓகேங்களா? 40 70 76 111x வரும். 111x ஈக்குவல் டு 33,300. அப்போ x ஈக்குவல் டு என்ன வரும்? 33,300 வகுத்தல் 11 வரும். ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. சரி. வகுத்தல் 111 வரும். இங்கே ஒரு முறை வரும் கீழே. 333 இருக்குது. 3 × 111 333. 2 0 சரிங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 300. சரிங்களா? அப்போ x ஈக்குவல் டு 300. சரி. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? சம்பளம் தான் வேணும். பியோட சம்பளம் 40x. therefore b ஈக்குவல் டு 40 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 300ன்னு அப்ளை பண்ணுங்க. 300 என்ன வரும்? 0 0 0 3 12. இப்போ பியோட சம்பளம் எவ்வளோ? 12,000 ரூபாய். சரிங்களா?
எங்கள் பியின் ஊதியம் தான் கேட்குறாங்க. பியோட சம்பளம் 12,000. டி ஆன்சர். சரிங்களா? அடுத்த கணக்கு போகலாம். சரி, 20வது கணக்கு. ஆரம் 3.5 சென்டிமீட்டர் உடைய 3 வட்டங்கள் எடுக்கப்பட்டு அவற்றில் ஒவ்வொரு வட்டமும் மற்ற 2 வட்டங்களை தொடுமாறு அமைக்கப்படுகிறது எனில் அவ்வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் பரப்பு என்னன்னு கேட்கலாம். கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு 3 வட்டம் போட்டுக்கிறோம். 3 வட்டமே ஒவ்வொன்று தொட்டுங்கிற மாதிரி போட்டோம். சரிங்களா? 3 வட்டமும் வட்டங்கள் எடுக்கப்பட்டு அவற்றில் ஒவ்வொரு வட்டமும் மற்ற 2 வட்டங்களை தொடுமாறு அமைக்கப்படுகிறது எனில் அவ்வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் பரப்பு. இந்த வட்டம் இது ரெண்டுத்தையும் தொட்டிருக்கு, இந்த வட்டம் இது ரெண்டுத்தையும் தொட்டிருக்கு, இந்த வட்டம் இது ரெண்டுத்தையும் தொட்டிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு மையத்தை நம்ம வரைஞ்சோம்னா ஒரு முக்கோணம் கிடைக்கும். சமபக்க முக்கோணம் கிடைக்கும். இந்த சமபக்க முக்கோணத்துல இங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் கேப் இருக்குது. இந்த பகுதியினுடைய பரப்பு தான் கேட்கறாங்க. இந்த பகுதியினுடைய பரப்பு என்னன்னா சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும். சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு நம்மளுக்கே தெரியும். √3 / 4a². இதான் சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு. சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றோம்? இது 1 2 3 இதை மட்டும் மைனஸ் பண்ணிடணும். சரிங்களா? இது ஒரு செக்டார். சரிங்களா? இது செகண்ட் செக்டார்னு வச்சுங்க. இது ஒரு செக்டார். அந்த செக்டாரை மைனஸ் பண்ணணும். இந்த செக்டார் மைனஸ் பண்ணா அதுக்கான ஃபார்முலா √3/4a² மைனஸ் θ/360 டிகிரி. 360னா ஒரு சர்க்கிள் ஒரு ரவுண்ட் அடிக்குதுங்களா, அதுதான் வந்து 360 டிகிரி. θன்றது இந்த ஆங்கிள். இந்த ஆங்கிளும் 60 தான், இதுவும் 60 தான், இது 60 தான். சமபக்க முக்கோணம்னாவே 60 தான், 60 டிகிரி தான் கோணம் வரும். இன்ட்டு πr², அதாவது வட்டத்தினுடைய பரப்பு. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும். இதுதான் ஆன்சர் கான்செப்ட். ஓகேங்களா? √3/4a² கண்டுபிடிக்கலாம். θ/360 πr² கண்டுபிடிக்கலாம். ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான். இதான் வந்து கான்செப்ட். சரிங்களா? சரி, இங்க ஒரு செக்டார்னுடைய ஃபார்ம் தான் எழுதிக்கணும். θ/360 πr². இங்க 2 3 செக்டார் இருக்குது. அப்ப என்ன வரும்? 3ஆல பெருக்கிறோம். ஓகேங்களா? சரி, கண்டுபிடிக்கலாம். √3/4a² கண்டுபிடிக்கலாம். முதல்ல √3/4a இது என்ன சொல்றாங்க? 3.5 சென்டிமீட்டர் உடைய 3 வட்டங்கள் சொல்லிட்டாங்க ஆரம். இந்த ஆரம் வந்து 3.5. இந்த ஆரம் இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளோ? அது ஒரு 3.5. டோட்டலா என்னது? 7. சரிங்களா? அப்ப a² √3/4a² இருக்குது. a² என்னது? பக்கம் ஸ்கொயர் 7 இருக்குது. அப்போ 7². 7 × 7. சரிங்களா? சரி, √3 நமக்கு தெரியும். என்னது? 1.732. அதை மல்டி பண்ணணும். சரிங்களா? இப்போ 1.732 × 7 7 49. பக்கத்துல என்னது? 4. 4ஐயும் 1.732ஐயும் கேன்சல் பண்ணுங்க. அடிச்சுட்டு கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் பெருக்கலாம். இல்லை பெருக்கிட்டு கேன்சல் பண்ணாமல் இருக்கலாம். 4 4 1.732 நாங்க 16 மீதி 1 3 12 மீதி 1 3 12. ஓகேங்களா? அப்போ என்ன நான் பண்ணீங்களா? 0.433. சரிங்களா? அதையும் 49 மல்டி பண்ணுங்க. மல்டி பண்ணலாங்களா? 433யும் 49 மல்டி பண்ணுங்க. இப்போ 9 3 சார் 27 2 9 27 29 2 9 3 9 4 36 38. அப்புறம் 4 3 சார் 12 1 4 சார் 12 13 1 4 சார் 16 1 17. அப்புறம் 7 11க்கு 1 11 12க்கு 1 10 11க்கு 1 2. சரிங்களா? 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் 21.217. இதோட வேல்யூ 21.217. ஓகேங்களா? மைனஸ். சரி, மைனஸ் பண்ணலாங்களா? அடுத்தது 3θ இருக்குது. 3 அப்படியே வச்சுங்க. 3 × θன்றது என்னது? 60 / 360 எழுதிங்க. இன்ட்டு πனா 22/7 இன்ட்டு r². பைனா 3.5 × 3.5. அதான் இது 3.5 எழுத வேணாம். 7/2 எழுதிங்க. அதான் 3.5. இப்போ 7/2 × 7/2 எழுதிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ கேன்சல் பண்ணுங்க. ஒரு 7 கேன்சல் பண்ணிடலாம். 2 11 வரும். ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். ஒரு 6 6 36 மீதி ஒரு 3 2 3 6 கீழே 2 மட்டும் இருக்குது. அவ்வளோதான். மைனஸ் மேலே என்னது? 77 இல்லை 2 2 பேருக்குன்னா 4. சரிங்களா? 77 4 கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ண என்ன வரும்? 1 4 மீதி 3 8 32 9 36 மீதி 1 புள்ளிச்சுக்கலாம் 0 2 8 மீதி 2 0 5 20 19.25. இப்போ 21.217 19.25 19.25 மைனஸ் பண்ணுங்க. 7 11 5 போச்சுன்னா 6 11 2 போச்சுன்னா 9. அப்புறம் 4 கொடுத்துட்டீங்களா? 20 10 போச்சுன்னா 1. 1.967. அதான் ஆன்சர். 1.967 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த ஆன்சர். சரிங்களா? அடுத்து எனக்கு போகலாம்.